முருகாச்சரணம். இன்றைக்கி ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன். இந்த பையன் பேர் வந்து ராமு. இவன் வந்து சின்ன பழக்கடை வச்சுருந்துருக்கான். ஆனால் ரொம்ப நேர்மையான பையன், சரிங்களா. இவன் என்ன பண்ணியிருக்கான், இவன் கடைக்கு வந்து ஒரு நாள் தாத்தா வந்து ஒரு பழம் வாங்கியிருக்காரு. அந்த பழத்தோட மதிப்பு 50 ரூபா தான் குட்டீஸ். ஆனால் அந்த தாத்தா என்ன பண்ணார் தெரியாமல் 50 ரூபாய்க்கு பதிலாக 500 நோட்டு கொடுத்துட்டாரு. தெரியாமல் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அடுத்தவங்க காசு ஆசைப்படக்கூடாது இல்லையா, நேர்மையாக இருக்கணும் இல்லையா. இந்த பையன் என்ன பண்ணிக்கிறான், ஓடி போய் தாத்தா கிட்ட, தாத்தா நீங்கள் தெரியாமல் காசு மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்துருக்கான். அந்த தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. பட்டுட்டு அந்த பையனை ஆசீர்வாதம் பண்ணி, உன் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த பழக்கடைக்கார கடையிலையுமே எல்லா பழம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப நேர்மையானவர் இல்லையா. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகிட்டாரு, அவர் ரொம்ப பெரிய ஆளாக உயர்ந்து பெரிய பழக்கடை வச்சு நல்லா வாழ்க்கையில் முன்னேறி வந்துட்டார். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம இருக்கிறத வச்சு நேர்மையாக வாழ கற்றுக்கணும். கதை பிடிச்சிருக்கா? நன்றி. See you again.